அப்படின்றது பத்தி வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் திருமதி ரேவதி அவர்களே. மற்றும் இந்த திரையில் இருக்கும் அனைவருக்கும் மீண்டும் வணக்கங்கள். இந்த சவாலெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் வெளிநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இப்ப பண்டிகைகள்லாம் வரும்பொழுது என்னுடைய குழந்தைங்களுக்கு பண்டிகைகள்ல என்னென்ன தெரியணும், கோலம் போடுறது, அதே போல அன்னைக்கு நல்ல பட்டு ஆடைகளை உடுத்த வேண்டும், அதே மாதிரி நல்ல ஒரு சமையல், நல்ல அறுசுவை உணவு அன்னைக்கு சமைக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் நான் பண்ணி என்னுடைய குழந்தைங்க அதை பார்த்து என்ன பார்த்து கத்துக்கிறாங்க. இப்படிதான் சூழ்நிலைய நம்ம மாற்ற முடியும். அன்னைக்கு போய் நம்ம ஒரு மால்ல போய் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத விட்டுட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆஹா, பண்டிகைனா இப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதே போல வீட்டிற்கு விருந்தினர்களை அழைக்கும் பொழுது வரும்பொழுது எதிர்பார்க்காம அவங்க வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம், எப்படி பரிமாறலாம், உணவு பழக்கங்கள் என்னென்ன, நம்மளுடைய உணவை நம்ம எப்படி சமைச்சு கொடுக்கலாம். விருந்தோம்பல்ங்கிறது தமிழ் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான அங்கம். நம்ம அதை நமக்கு வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு செய்யும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளையும் அதை கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு முன் உதாரணமா எங்க வீட்டுல இருக்கேங்க. அது நான் ரொம்ப பெருமையாவே சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள் எல்லாருமே திரும்பி போகும்போது நாங்க இங்க ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதை நான் செய்யறதுக்கும் ஆசைப்படுறேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, பண்டிகை நாட்கள்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கு முக்கியமா என்ன சொல்லணும்னா, நம்முடைய உடைகளை அணிய வேண்டும். தாவணி போட்டுக்கோ, பட்டுப்பாவாடை கட்டிக்கோ, இந்த மாதிரி நம்முடைய ஆடைகளை அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்து அதை அவங்க அணிவதற்கும் நம்ம உதவி செஞ்சோம்னா அவங்களுக்கும் அதுல ஒரு ஆர்வம் வந்துடும். ஆஹா, இந்த பண்டிகைக்கு இப்படி ஒரு ஆடை அணியணும் அப்படிங்கிறது. இப்ப என்ன, நம்ம வெளியில போகும்போது நமக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ, எது வேகமாக போட்டுக்க முடியுமோ, பிளேசர் போட்டுக்கிறோம், ஜீன்ஸ் போட்டுக்கிறோம், ஃப்ராக்ஸ் போட்டுக்கிறோம். இதெல்லாம் சரி, வெளியில நமக்கு அலுவலகங்கள் செல்லும் பொழுது தேவையாக இருக்கின்றது, ஒத்துக்கிறேன். ஆனா பண்டிகை காலத்திலயாவது நாம நம்முடைய ஆடைகளை அணிந்தோம்னா அது பார்க்கவும் அழகா இருக்கும், நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஒரு வித்தியாசமாவும் இருக்கும், அவங்களும் சந்தோஷமா அதை போட்டுப்பாங்கிறது என்னுடைய அனுபவம். அப்படிதான் நான் இந்த ஆடை நாகரீகத்துல பிற நாட்டு நாகரிகம் உள்ள வந்தாலும் எப்படி நம்முடைய நாட்டு நாகரிகத்தை கடைபிடிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்முடைய ரசனை மாறாமல் நாம தான் பாத்துக்கணும். நமக்கு தான் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். நம்ம 10 விஷயங்களை பார்ப்போம், 10 விஷயங்களை தெரிஞ்சுப்போம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம எப்படி மாறாம இருக்கோம், செல்ஃப் கண்ட்ரோல், அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. அப்படி இருந்தா தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம உள்ளங்கையில இருக்கும், நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அடுத்ததாக கலாச்சாரத்தை எப்படி குழந்தைகிட்ட வளர்றது அப்படிங்கிறதுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். புரிதல்ங்கிறது எப்படிங்க வரும்? ஒரு அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாதான் வரும். ஏன்னா அவங்க இந்த உலகத்துல வெளிநாட்டுல இருக்கும் பொழுது இங்க மல்டிநேஷனல் பிற நாட்டினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஜோர்டன்ல இருந்து வந்திருக்காங்க, சிலோன்ல இருந்து வந்திருக்காங்க, யூகேல இருந்து வந்திருக்காங்க, யூரோப்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லா நாட்டினுடைய இதையும் பார்க்கும் பொழுது ஒரு மனம் குழம்பி விடுகின்றது, ஒரு மூளை குழம்பி விடுகின்றது. ஒரு குழந்தைக்கு தெரிவதில்லை எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க. அப்பதான் பெரியோர்கள், பெற்றோர்கள் அதுல அவங்க போய் அவங்க கிட்ட சொல்லணும். இப்படி பலவிதமான கலாச்சாரங்கள் இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரம் நமக்கு முக்கியம், நாம் அதற்கு பெருமை சேர்க்க வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும், அதற்கு தகுந்தாற்போல் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெற்றோர்கள் தான் போதிக்க வேண்டும் என நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். அப்படிதான் அந்த சவாலை நாம் சமாளிக்க முடியும். அடுத்ததாக கலாச்சாரத்தை பற்றிய தகவல் இல்லைன்னு சொன்னா, அந்த தகவல் இல்லைன்னா என்ன பண்ணணும், பெற்றோர்கள் சொல்லணும். இந்த கோடை காலத்துல இப்படி இருக்கணும், குளிர்காலத்துல இப்படி இருக்கணும், மழை காலத்துல இப்படி இருக்கணும்ங்கிறது நம்ம சீதோஷ்ணத்துக்காக சொல்லி கொடுக்கிறோம் இல்லையா? அதே போல நம்முடைய கலாச்சாரம் நம்ம எப்படி இருக்கணும், மத்தவங்க முன்னாடி எப்படி இருக்கணும், நம்முடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க, நாம இப்ப எப்படி இருக்கோம், நீ பிற்காலத்துல எப்படி இருக்க வேணும்ங்கிறத வரைமுறைப்படுத்தி அவர்களிடம் காண்பிக்க வேண்டும். இது தலைமுறையாக நாம்
இதை செய்து கொண்டு வருகின்றோம். இதை செய்வதனால் என்ன பலன்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பா அதை காப்பாத்துவாங்க. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத போது, என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல, எங்க அம்மா அப்பா சொல்லி தரல, அதனால நான் என் இஷ்டப்படி இருக்கேன், அப்படிதான் குழந்தைங்க சொல்லுவாங்க. சரியா? ஆக ஒரு பெற்றோருடைய கடமை என்னன்னா, ஒரு பள்ளியில ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எங்க தாத்தா பாட்டி இப்படி பண்ணாங்க, நம்ம வீட்டுல இப்படிதான் பழக்கம், தீபாவளினா பலகாரம் செய்வோம், பொங்கல்னா பொங்கல் வைப்போம், கூட்டாஞ்சோறு சேர்ந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆக மொத்தம் இது கூட ஒரு கல்விதான் அப்படின்னு சொல்வேன். இது நடைமுறை கல்வி, வாழ்க்கை கல்வி. பள்ளியிலோ வேறு இடத்திலோ சென்று படிக்கின்ற கல்வி இல்ல, இது ஒரு அனுபவ கல்வி. ஆகவே இதனை பிற அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வது ஒரு பெற்றோரின் கடமை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். கடைசியாக மாறும் பெற்றோர்கள்னு சொன்னேன். இப்ப நிறைய பெற்றோர்களே வேலைக்கு போறாங்க, நேரம் இல்லாத காரணத்தினால ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா செஞ்சுட்டு போறாங்க பண்டிகைகளை எல்லாத்தையுமே. ஆனா பெற்றோர்களும் அவங்க கிட்ட இருக்கிற நேரத்துல கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதை விட்டு விட்டு வந்துவிடக் கூடாது. இப்ப உங்களுக்கு தீபாவளியா, என்னால பலகாரம் பண்ண முடியல, நான் ஆபீஸ்க்கு போயே ஆனுன்னு போகாதீங்க. உங்களால முடியும் போது ஏதோ 1-2 பலகாரம் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை விடாமல் கடைபிடிக்க வேண்டியது ஒரு தாய் தந்தையின் கடமை. அதற்கான புரிதலை குழந்தைகளிடம் கொண்டு செல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. அதே போல அதை என்ன கலாச்சாரம் என்றால் என்ன, அதை ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், செய்தால் என்ன நன்மை என்பதை நீங்கள் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும்.